சோதனை. தாலி கட்டினவரை மனசுல நினைக்காம இருந்திருக்க முடியுமா? மனசு முழுக்க அவரை நினைச்சுக்கிட்டு தானே நான் அவர் கையால தாலிய வாங்கிக்கிட்டேன். திவ்யாக்கா அவர் வாழ்க்கையில இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நான் விலகினேன். நடந்த விஷயம் எதுவுமே தெரியாம இப்படி மொட்டையா சத்தியம் பண்ண சொல்றாங்களே. என்னடி பதில் பேசாம அப்படி நீலி கண்ணீர் வடிக்கிற? தெரியும்டி, நீ சத்தியம் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க? திவ்யாக்காக்கும் அவருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு இப்ப கூட மனசார சாமி கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். யாரு நீ வேண்டிக்கிட்ட? நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு திவ்யா இல்ல, காஞ்சனா. சரிடி, நீ அப்படி வேண்டிக்கிட்டது உண்மைன்னா சொல்லு. இப்ப நான் சொல்றத மட்டும் செய், அப்ப நான் நம்புறேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. அமெரிக்கால உனக்கு ஒரு வேலை பார்த்திருக்கேன், கிளம்பி போயிரு. நல்ல வேலை. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு அவங்களே பாத்துக்கிட்டா போதும். நல்ல சம்பளம் தருவாங்க. 3 வேளை மூக்கு முட்டை சாப்பிட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. முக்கியமா இங்க மாதிரி அங்க ஒண்ணு திட்டுறதுக்கு ஆள் கிடையாது. என்ன சொல்ற, போறியா? நீ இங்க வேலைக்காரியா தானே வந்த, இதை விட 10 மடங்கு சம்பளம் தருவாங்க. உன்னை ராணி மாதிரி பாத்துப்பாங்க. என்ன, போறியா? நீ போக மாட்ட. உனக்கு இந்த வீட்லயே தான் இருந்தாகணும். ஏன்னா திரு இங்கதானே இருக்கான். என்னெல்லாம் நடிச்ச? உன் மனசுல திரு கிடையாது. திவ்யாவும் திருவும் நல்லா இருக்கணும். அப்பப்பப்பப்பப்பா, அப்படி நிஜமாவே நினைக்கிறவளா இருந்தா இந்நேரம் போயிருக்கணும்ல. சொல்லுடி, போயிருப்பல்ல? நான் போறேன். என்ன சொன்ன? கடவுளே, இந்த 5 நாளுக்குள்ள எல்லா பூஜையும் முடிச்சிடணும். அதுக்கு மட்டுமாவது இவங்க நேரம் கொடுக்கணும். சரிடி, 5 நாள் தானே உனக்கு டைம் வேணும். அதுக்கப்புறம் நீ கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். 5 நாள்ல போறேன்னு நீ என்ன கணக்குல சொன்னேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ சொன்ன அன்னைக்குதான் திவ்யாவுக்கு எக்ஸாம். அவளும் அன்னைக்கு ஊர்ல இருக்க மாட்டா. அந்த விதத்துல அது நல்லதுதான். நீ ஒத்துக்கிட்ட மாதிரி இந்த நாட்டை விட்டே போயிடணும். சோனிய தொலைஞ்சிச்சேன்னு நானும் நிம்மதியா இருப்பேன். சம்மதம் தானே? பாரு, திரும்பவும் சொல்றேன், 5 நாளைக்கு அப்புறம் நான் போகல. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ஏதாவது காரணம் சொல்ல ஆரம்பிச்ச அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நான் நிச்சயம் போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. திருக்குமரன், ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம், திருக்குமரன். அம்மா, கோயில் வந்துருச்சுமா. சரிப்பா, இரு நான் இறங்கிக்கிறேன். சரிப்பா, நீ பார்த்து பத்திரமா போப்பா. எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இல்லைனா கோயிலுக்கு வந்து உங்க கூடவே இருந்து சாமி கும்பிட்டு வீட்லயே ட்ராப் பண்ணிட்டு போயிடுவேன். பட் எனக்கு டைம் இல்லம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ பார்த்து ஜாக்கிரதையா கிளம்பு. நீ கிளம்பு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா.
ஆ. வர செவ்வாய்க்கிழமை கோவில் எவ்வளவு நேரம் திறந்திருக்கும்? பகல்ல 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ராத்திரி 9 மணிக்கு நடைய சாத்திடுவாங்க. சரிங்க சாமி. அப்புறம் இங்க துர்கை அம்மன் சன்னதி எங்க இருக்கு? அம்மனுக்கு ஒரு பூஜை பண்ணணும். இந்த பக்கம் நேரா போய் அப்படி திரும்புங்க. சரிங்க ஆ, சாமி. சரிங்கம்மா.